நான் உங்கள் கவிஞர் வெற்றிவேந்தன் பேசுகிறேன். இது என் மெட்டில் என் பாட்டு வரிசையில் என்னுடைய 2ஆம் பாடல். இந்த பாடலில் இன்னொரு முயற்சியும் செய்திருக்கிறேன். என்னுடைய குரலை செயற்கை நுண்ணறிவுக்கு தந்து சற்று மெருகூட்டி என் குரலில் இந்த பாடலை பாட வைத்திருக்கிறேன். இதிலும் ஒரு கதை ஜோடித்திருக்கிறேன். இது ஒரு நகரத்தை ஒட்டி இருக்கும் ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் வசிக்கும் ஒரு அழகான, ஓரளவுக்கு படிப்பறிவும் உள்ள ஒரு சிவப்பான பெண் ஒருத்தி. அவளுக்கு சிறுவயதில் அவளுடைய தாய்மாமனை பிடிக்கும். ஆனால் வளர்ந்து பருவம் எய்திய பிறகு அருகில் இருக்கும் நகரத்திலிருந்து வரும் இளைஞர்களை பார்த்த பிறகு இவள் மாமன் மேல் ஒரு ஈடுபாடு குறைகிறது. அவனை வெறுக்கத் தொடங்குகிறாள். மணந்தால் ஒரு நல்ல சிகப்பான வாலிபனை, படித்த வாலிபனை, நன்கு ஆங்கிலம் பேசத் தெரிந்தவனை தான் மணப்பது என்று உறுதியில் இவனை ஒதுக்கத் தொடங்குகிறாள். இதை கவனித்து அந்த படிப்பறிவில்லாத ஆனால் இவள் மேல் அன்பை பொழிகிற, ஆசையை தேக்கி வைத்திருக்கிற ஒரு தாய்மாமன், கருப்பு நிறத்து தாய்மாமன், ஏன் இவள் என்னை ஒதுக்குகிறாள், கருப்பு என்பதால் மட்டும்தானா என்று நினைத்து புலம்புவதாக இந்த பாடலை பாடியிருக்கிறேன். இதையும் நீங்கள் ரசித்து ஆசீர்வதிப்பீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். இது உங்கள் கவிஞர் வெற்றிவேந்தன். என்னை வெறுத்திட பெண்ணே கூறு, எந்தன் கருநிறம் காரணமோ? கண்ணனை கண்டால் எவ்வொரு மனமும் இந்த காரணம் கூறிடுமோ? மாலவன் நிறமும் ராமனின் நிறமும் ஓரினமே. பூவுலகம் இவ்விருவரின் நிறமும் போற்றிடுமே. பாலதன் நிறமும் எந்தன் குணமும் ஓரினமே. இந்த வெண்மை நிறத்தை ஏற்றிடுதே. காவலனாய் உந்தன் துணையாய் நான் வர நிறமே தடையோ? சொல்லடி எந்தன் சொப்பன தேவி. சேவகனாய் என்றும் உந்தன் பதியாய் நாயகன் நான் உன் பக்கம் வந்திட தடைகளும் ஏதென சொல்லடி தேவி. தூயவன் என்னை வெறுத்திட காரணம் இதுவென விரல்கள் விட்டு சுட்டடி கட்டிளந்தேவி. உய்யவுன் வாழ்வில் என்னை கட்டி உன் பிறை நுதலில் பொட்டிடு தேவி. என்னை வெறுத்திட
இந்த காரணம் கூறிடுமோ?